ஸோ ஹாய் guys, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஹைப்பர்வைசர். ஸோ இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோவில் நம்ம ஹைப்பர்வைசர்னா என்ன, ஸோ இந்த டாப்பிக்கில் ஹைப்பர்வைசர் பற்றி பேசுகிறோம். ஸோ ஹைப்பர்வைசர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, எந்த கான்செப்ட்லாம் ஹைப்பர்வைசர் வருதுன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல ஹைப்பர்வைசர்னா என்ன? ஸோ ஹைப்பர்வைசர்னா எதுக்காக விர்ச்சுவல் மிஷின் மானிட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி முதல்ல பார்த்துடலாம். ஸோ முதல்ல ஹைப்பர்வைசர் டெஃபினிஷன். Hypervisor is a hardware virtualization technique that allows the multiple guest OS and run on single host OS at the same time. இங்கே ஹைப்பர்வைசர் இஸ் ஹார்ட்வேர் விர்ச்சுவலைசேஷன் டெக்னிக்ஸ்னு சொல்கிறாங்க இல்லையா. இங்கே ஹார்ட்வேர்னு மென்ஷன் பண்ணுறது எல்லாமே நம்மளோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸ் தான். அது ப்ராசஸராக இருக்கலாம், கீபோர்ட், மவுஸ், மெமரி, எதுவாக வேணா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஹார்ட்வேர்ஸ் இருக்குது இல்லையா. அதுதான் இங்கே ஹார்ட்வேர் டெக்னிக்ஸ்னு சொல்கிறாங்க. தென் allow the multiple guest OSன்னு சொல்கிறாங்க. ஸோ கெஸ்ட் ஓஎஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே ரன் ஆன் த சிங்கிள் ஹோஸ்ட் ஓஎஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. அந்த ஹோஸ்ட் ஓஎஸ்ன்னு என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஹோஸ்ட் ஓஎஸ்ன்றது இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, லேப்டாப், பிசி ஏதாவது ஒன்று பில்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் கண்டிப்பாக ஒரு ஓஎஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு விண்டோஸ் 10, 11 ஏதோ ஒன்றா இருக்கலாம். அந்த விண்டோஸ் ஓஎஸ் தான் இங்கே ஹோஸ்ட் ஓஎஸ். அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணுற எல்லா ஓஎஸுமே கெஸ்ட் ஓஎஸ் தான். ஓகேவா? என்னதான் நீங்கள் கெஸ்ட் ஓஎஸ்க்கு ஏதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் இல்லை ஏதாவது நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே ஹோஸ்ட் ஓஎஸ்னால தான் முடியும். பிகாஸ் கெஸ்ட் ஓஎஸ்க்கு முழு ஆக்சஸ் கிடையாது. அங்கே எல்லாமே ஹோஸ்ட் ஓஎஸ் தான். ஹோஸ்ட் ஓஎஸ் ரெக்வஸ்ட் வரும். அந்த ஹோஸ்ட் ஓஎஸ்லேருந்து விண்டோஸ் வழியாக நீங்கள் ஒரு லினக்ஸோ இல்லை ஒரு உபுண்டுவோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த உபுண்டுக்கு ஏதாவது ப்ராசஸரும் போய் சேரும். ஓகேவா? அதனால தான் இங்கே மல்டிபிள் கெஸ்ட் ஓஎஸ். மல்டிபிள் கெஸ்ட் ஓஎஸ்னால் ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் லினக்ஸ் ஒரு யூசேஜுக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கெஸ்ட் ஓஎஸ். தென் லினக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு உபுண்டு வேணும், உபுண்டு வேறு பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல உபுண்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் உபுண்டு மட்டும்தான் கிடையாது, நிறைய ஓஎஸ் இருக்குது. அடிஷ்னலாக நீங்கள் எத்தனை ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணாலுமே அது கெஸ்ட் ஓஎஸ் கணக்கில் தான் போய் சேரும். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணீங்க இல்லையா விண்டோஸ் ஓஎஸ், அதுதான் உங்களுக்கு வந்து அங்கே ஹோஸ்ட் ஓஎஸாக நிற்கும். ஓகே, இந்த அடிஷ்னல் ஓஎஸ் தான் இந்த கெஸ்ட் ஓஎஸ் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் இல்லையா. இந்த இடத்துல ஹைப்பர்வைசர் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு வரும். ஓகேவா? பிகாஸ் இதில் ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுறதுக்கு இடமே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஹைப்பர்வைசர் இப்போ இந்த ரெண்டு ஓஎஸ், அதாவது இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் அதாவது கெஸ்ட் ஓஎஸ் ஒரே லேப்டாப்பில் இருக்குது இல்லையா. இந்த ஒரே லேப்டாப்பில் ஒரே இடத்துல தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேவா? எல்லாத்துக்குமே சேம் ப்ராசஸர் தான். ஸோ தனித்தனி ஹார்ட்வேர் கிடையாது, தனித்தனி சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. சாஃப்ட்வேர்ஸ் தனித்தனியாக இருந்தாலும் ஹார்ட்வேர்ஸ்ன்றது ஒரே ஹார்ட்வேர்ஸ் தான். ஓகேவா? ஒரே ஹார்ட்வேர்ன்றது நான் என்ன சொல்கிறேன்னா ப்ராசஸர் தான் சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஹோஸ்ட் ஓஎஸ் வழியாக ஒரு ப்ராசஸர் நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னாலும், ஹோஸ்ட் ஓஎஸ் வழியாக நீங்கள் ப்ராசஸர் ஆக்சஸ் பண்ணுறீங்கன்னாலும் உங்களுக்கு அதுக்கான ப்ராசஸ் உங்களுக்கு கெஸ்ட் ஓஎஸ் வழியாக தான் கிடைக்குமான்னு கேட்டால் கிடையாது. பிகாஸ் அவர் தான் ஹோஸ்ட் ஓஎஸ். ஹோஸ்ட் ஓஎஸ்னால் டைரக்ட் ஆக்சஸ் அங்கே இருக்கும், இன்டைரக்ட் ஆக்சஸ்லாம் உங்களுக்கு அங்கே இருக்காது. ஓகேவா? இப்போ இன்டைரக்ட் ஆக்சஸ் உங்களுக்கு அங்கே இருக்குது அப்படின்னா அது கெஸ்ட் ஓஎஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் கெஸ்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ஒரே ப்ராசஸர் தான், அதாவது ஹோஸ்ட் ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் ஒரே ப்ராசஸர் தான். ஓகேவா? இந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஹைப்பர்வைசர்னு சொல்லுவாங்க. ஹைப்பர்வைசர் மீன்ஸ் விர்ச்சுவலைசேஷன். அட் அ டைமில் நீங்கள் ரெண்டு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த கான்செப்டுக்கு பேர் தான் ஹைப்பர்வைசர். இதுக்காக நம்ம லினக்ஸுக்கு ஒரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆர் பிசி ஆர் லேப்டாப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதும் கிடையாது. தென் அதுக்கான ப்ராசஸரும் நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்கறதும் கிடையாது. லினக்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்றதுக்காக அதுக்கு ஒரு ஹார்ட்வேர் நான் கொடுக்குறேன்னா, ஸோ அதுக்கு ஒரு மவுஸோ இல்லை அதுக்கு ஒரு கீபோர்டோ நான் தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்து அதுக்கான ஆக்சஸ் மட்டும் நான் தனியாக கொடுக்குறேன்னு கேட்டால் கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரே ப்ராசஸர், ஒரே ஆக்சஸ் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணிட்டீங்க, விண்டோஸை நீங்கள் ஹோஸ்ட் ஓஎஸாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த விண்டோஸ் ஓஎஸ் தான் உங்களுக்கு மொத்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன்ஸுமே செட் பண்ண போகுது. நீங்கள் லினக்ஸ்க்கு எது வேணும்னாலும் விண்டோஸ்க்கு ரெக்வஸ்ட் அனுப்பி அந்த விண்டோஸ் வழியாக தான் நீங்கள் ஒவ்வொரு ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் ஆர் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸும் நீங்கள் ஆக்சஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹைப்பர்வைசர்னா என்னென்ன கான்செப்ட் உங்களுக்கு இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்டாக இருக்கும். தென் இப்போ பார்க்க போகிறது ஹைப்பர்வைசரோட டைப்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹைப்பர்வைசரில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது, பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அண்ட் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். முதல்ல இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் நான் பார்த்துடலாம். இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசருக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆரக்கிள் விர்ச்சுவல் மிஷின் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? எதனால் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டைரக்ட் ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் கூட உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். ஓகேவா? இந்த பேர் மெட்டல் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் காம்பனன்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 ஓஎஸ் இருக்குது. இதில் அந்த ஓஎஸ் யூஸ் பண்ண ப்ராசஸ்க்கு
அந்த ஓஎஸ்க்கு ரன் பண்ணி நீங்கள் அந்த ப்ராசஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சனாலும் இந்த ஹைப்பர்வைசர் வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இந்த பேர் டைப் மெத்தடில் உங்களுக்கு எந்த ப்ராசஸர், அதாவது எந்த ஹார்ட்வேருக்கான ஆக்சஸ் வேணும்னாலும் டைரெக்டாக இருக்கும், இன்டைரக்டாக இருக்காது. நடுவில் யாருமே உங்களுக்கு இருக்க மாட்டாங்க. நீங்கள் டைரெக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆக்சஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு அங்கே ப்ராசஸ் ரொம்ப வேகமாகவே நடந்து முடிக்கும். ஓகேவா? இதுதான் பேர் மெட்டலுக்கான ஹைப்பர்வைசர். இது எதுக்கு நான் ஆரக்கிள் விர்ச்சுவல் மிஷின் சொன்னேன் அப்படின்னா, ஆரக்கிள்ன்றது உங்களுக்கு நார்மலாக சொல்ல போனால் அப்படின்னா ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேவா? உங்களுக்கு உங்கள் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறாங்க. பட் அந்த பிளாட்ஃபார்மில் எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா எல்லா டூல்ஸுக்கான ஆக்சஸுமே டேரெக்டாக இருக்குது. ஓகேவா? அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு டூலுக்கு ஆக்சஸ் வேணும்னா நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியோ இல்லை வேறு யாராவது பிடிச்சியோ இல்லை நடுவில் ஒரு ஏஜென்ட் மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சியோ நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் இங்கே நான் வந்து ஆரக்கிள் விர்ச்சுவல் மிஷினை ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அடுத்து பார்க்க போகிறது ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர். இந்த ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்ன்றது நம்ம முதல்ல ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அந்த ஓஎஸ் தான் இந்த ஹோஸ்டட் ஓஎஸ். ஸோ அது முழுக்க இந்த ஹைப்பர்வைசர் வந்து ஹோஸ்ட் ஓஎஸ்க்காகவே ஒர்க் ஆகும். ஓகேவா? இந்த ஹோஸ்ட் ஓஎஸ்க்காக யூஸ் பண்ணுறது எல்லாமே, இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் நான் அடிஷ்னலாக கெஸ்ட் ஓஎஸ்னு இன்ஸ்டால் பண்ணேன். அப்போ என்ன நடக்கும், அந்த கெஸ்ட் ஓஎஸ்க்கு எது வேணும்னாலும் இந்த ஹோஸ்ட் ஓஎஸ் கூட தான் நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? இந்த கெஸ்ட் ஓஎஸ்க்கும் ஹார்ட்வேர் கார்ஸ் ப்ராசஸர் காம்பனன்ட்ஸுக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கிறது தான் இந்த ஹோஸ்ட் ஹைப்பர்வைசர். ஓகேவா? இந்த ஹோஸ்ட் ஹைப்பர்வைசர் ரொம்ப இன்டர்ஃபேஸாக ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணிட்டு இருப்பார் அப்படின்னா, ரெக்வஸ்ட்டை பாஸ் பண்ணுறது, தென் இன்ஃபர்மேஷன்ஸ் ஷேர் பண்ணுறது மட்டும்தான் இவரோட வேலை. நடுவில் இவர் இன்டர்ஃபேஸாக இருக்கிறதுனால இங்கே உங்களுக்கு ப்ராசஸர் ரொம்பவே ஸ்லோவாக நடக்கும் மீன்ஸ் கம்பேரிட்டிவ்லி இது உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ப்ராசஸர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஹார்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்துட்டு இருக்கும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இங்கே இன்டர்ஃபேஸாக நடுவில் வந்து விண்டோஸ் இருக்கு. விண்டோஸ் மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ண ஓஎஸ் இருக்கிறதுனால தான் இங்கே உங்களுக்கு ஹோஸ்டட் ஓஎஸ்க்கு ப்ராசஸர் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஹைப்பர்வைசர்னா என்னன்ற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஹைப்பர்வைசர்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஹைப்பர்வைசரோட டைப்ஸும் என்னன்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? இந்த ரெண்டு ஹைப்பர்வைசர் இருக்கு இல்லையா, பேர் மெட்டல் ஹைப்பர்வைசர் அண்ட் ஹோஸ்டட் ஹைப்பர்வைசர்னு, இந்த ரெண்டு ஹைப்பர்வைசருமே பெஸ்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா கேவிஎம் விர்ச்சுவல் மிஷின் தான். இங்கே விர்ச்சுவல் மிஷின் நான் சொல்கிறது எல்லாமே மிஷின் தான். மிஷின் மீன்ஸ் நம்மளோட கம்ப்யூட்டர்ஸை விர்ச்சுவலாக யூஸ் பண்ணுறது. விர்ச்சுவல் மீன்ஸ் ஆன்லைன், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? இன்டர்நெட் மீன்ஸ் அதுக்கான ஸ்டோரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். அதுக்கான காஸ்ட் வந்து பின்னாடி க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹைப்பர்வைசரை பற்றி ஒரு ஃபுல் கான்செப்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு சீக்கிரம் புரிஞ்சுக்கணும், ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹைப்பர்வைசர்ன்றது ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? அந்த கான்செப்டில் நீங்கள் அட் அ டைமில் 2 ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க ஆஃப் சிங்கிள் சிஸ்டம். ஓகேவா? ஒரு சிஸ்டமில் 2 ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்க. அந்த 2 ஓஎஸ்க்கான ஆக்சஸ் எப்படி இருக்குது, அது ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்குள்ளே எப்படி கனெக்ட் ஆகுது, ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ்குள்ளே கனெக்ட் ஆகணும்னா யாரெல்லாம் இன்டர்ஃபேஸாக இருக்காங்கன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட ஹைப்பர்வைசர் கான்செப்ட் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இந்த வீடியோவில் ஹைப்பர்வைசர் கான்செப்ட் பற்றி ஃபுல்லாக பார்த்துருப்போம். மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க.